ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆகியிருக்கின்ற பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஆதிபத்தியத்தை பார்த்தோமானால் 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் சனி பகவானின் ஆதிபத்தியத்தை கொண்டது. சரி, பலன்களுக்கு முன்னால் இன்றைய கிரகநிலையை பார்த்து விடுவோம். மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுனராசியில் சூரியன், கடகராசியில் புதன் சுக்கிரன், சிம்மராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி பகவான். சந்திரனை பொறுத்தவரையில் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இதுதான் இன்றைய கிரகநிலைகள். ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி வரையில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரகதி பலன்கள், சனி பகவானுடைய வக்ரகதி பலன்கள் எவ்வாறு இருக்கும்? இதுதான் கேள்வி. ஆதிபத்தியத்தின் வரிசையில் பார்த்தீர்களானால் கன்னிராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் மகரம், சனி பகவானின் ஆதிபத்தியம். 6ஆம் இடம் கும்பம், சனி பகவானின் ஆதிபத்தியம். 2 ஆதிபத்தியை கொண்டது சனி பகவானுக்கு. கன்னியாராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம். ஸோ இதை கொண்டது 6ஆம் இடம். முதலில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கன்னிராசிக்காரர்கள் எல்லோருமே பார்த்து கொள்ள வேண்டியது, தங்களுடைய சுய ஜாதகத்தில் தாங்கள் பிறந்த பொழுது எடுத்த பிறந்த ஜனன ஜாதகத்தில் 12 ராசி கட்டங்களில் 12 இடங்களில் எந்த இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரம் ஆகியிருக்கிறாரா என்று பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு தங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, வக்ரகதி ஆகியிருந்தால் நான் சொல்லுகின்ற இந்த சனி வக்ர பலன்கள் தங்களுக்கு பொருந்தி வரும். ஒருவேளை சில கன்னிராசிக்காரர்களுக்கு அவ்வாறு தங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்திலும் வக்ரம் அடையவில்லை என்றால், பிறந்த ஜாதகத்தில் அடையவில்லை என்றால், நான் சொல்லுகின்ற பலன்கள் அவ்வளவாக பொருந்தி வராது. சராசரியான பலன்கள் தான் நடக்கும். இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். முதலில் தங்களுடைய ஜாதகங்களில், தங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகங்களில் சனி பகவான் வக்ரகதி அடைந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பலன்கள் நான் கூறுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் தங்களுக்கு வந்துவிடும். திருமணமான பிறகு அதனுடைய பலன் தங்களுக்கு புரிந்துவிடும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்திரிகள் ஸ்தானம். அதாவது ஒரு நடுத்தர வயதாக இருந்தீர்களானால் தங்களுடைய புத்திரர்கள் அல்லது புத்திரிகள் விஷயத்தில் கவனமாக செயல்படவும், கவனத்துடன் பேசவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனெனில் தங்களுக்கு 6ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தேவையில்லாமல், கவனமில்லாமல், கோபமாகவோ அல்லது ஒரு வெறுப்புணர்ச்சியோடவோ தங்களுடைய பிள்ளைகளை தாங்கள் தண்டிப்பதாக இருந்தாலோ அல்லது வாயில் திட்டுவதாக இருந்தாலோ இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டீர்களானால் தங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறான முடிவுக்கு வந்து விடுவார்கள். கவனம் தேவை, முதல் விஷயம். 2வது, ஒருவேளை திருமணமானவர்களாக இருந்தால் தங்களுடைய பிள்ளைகளோ மகளோ மகன்களோ திருமணமானவர்களாக இருந்தால் கூட வீண் வம்பு வழக்குகள், தேவையில்லாமல் புரிதலின்மை,
இது போன்ற விஷயங்கள் தங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா, குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தங்களுக்கு தேவை. அருகில் இருந்தால் மாதத்துக்கு ஒரு முறை செல்லுங்கள். சற்று தொலைவில் இருந்தால் 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்திற்கு செய்தால் நல்லது. குறைந்தபட்சம் இந்த வக்ரகதி பலன்கள் முடிகிற வரையில் செய்து கொள்வது நல்லது, சென்று வருவது நல்லது. குலதெய்வ வழிபாடு அவசியம் தேவை கன்னிராசிக்காரர்களுக்கு. மூன்றாவதாக, 6ஆம் வீட்டில் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்து சொந்த இடத்தில் அமர்ந்து வக்ரகதி ஆகியிருக்கிறார். என்ன நடக்கும்? தாங்கள் 6ஆம் இடம் என்றாலே 3 விஷயம். ஒன்று வியாதி, ஒன்று கடன், மற்றொன்று எதிரிகள், தங்களுக்கு தொல்லை தரும் எதிரிகள். இந்த 3 விஷயத்தை பார்ப்பது தான் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தில் சனி அமர்வது 100க்கு 100% நன்மையே. இருந்தாலும் அவர் வக்ரகதி ஆகியிருக்கும்போது, இந்த 4.5 மாதங்கள் வக்ரகதி ஆகியிருக்கும்போது, நான் சொன்னது போல தங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்ரமடைந்திருந்தால் 100% தாங்கள் அனைத்து விஷயத்திலும் ஜெயித்து விடுவீர்கள். ஒருவேளை தங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் அடையவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வக்ர பயிற்சி பலன்கள் தங்களுக்கு பொருந்தாது, தொல்லைதான் தருமே தவிர நல்லது செய்யாது. இதை கருத்தில் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். எனவே 6ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதி ஆயிருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜாதகத்தில் வக்ரம் ஆயிருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அவ்வாறு அமையப்பெற்றவர்கள் கண்டிப்பாக அனைத்து பலன்களுமே நல்லதாகவே நடக்கும். மற்ற கன்னிராசிக்காரர்களை விட தங்களுக்கு ஒரு 25 முதல் 30% கூடுதலாக நன்மைகள் நடக்கும். பொருளாதார விஷயமாக இருந்தால் நீண்ட நாட்களாக தங்களுக்கு வர வேண்டிய தொகை வராமல் இருந்தால் வந்து சேரும். நீண்ட நாட்களாக நீதிமன்றம், காவல் நிலையம் போன்ற இடங்களில் ஏதாவது வம்பு வழக்கு போன்றவை நிலுவையில் இருந்தால் அது தீர்ந்துவிடும். தங்களுக்கு சாதகமாக முடிவு கிடைத்துவிடும். ஒருவேளை வியாபாரத்தில் ஏதேனும் எதிரிகள் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தால் அவர்கள் அடங்கி விடுவார்கள். தங்களுடைய வியாபாரம் செழித்தோங்கும். வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். பொருளாதார விஷயத்தில், தொழில் விஷயத்தில் லாபம் நிறைய கிடைக்கவில்லை. இத்தனை நாட்கள் ஏதோ செய்து கொண்டிருந்தோம், தொழில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, ஏதோ சம்பாதிக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இனிமேல் இந்த நாள் முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை வருமானம் கூடும், பொருள் வரவு உண்டு, தனவரவு உண்டு. எதிரிகள் காணாமல் போய்விடுவார்கள். கவனத்தில் கொள்ளுங்கள். 4ஆவதாக, தங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரையில் எந்தவித பிரச்சனைகளில் தாங்கள் இருந்தாலும், எந்த விதமான உடல்நல பிரச்சனைகளில் தாங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக மீண்டு வந்து விடுவீர்கள். அதிலிருந்து விலகி தப்பித்து நல்ல முறையில் தங்களுடைய உடல்நலம் சரியாகிவிடும். சரி, சில பேர் 5 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், 40 லட்சம் இவ்வாறாக கடன் பட்டிருப்பார்கள். தங்களுடைய சொத்தின் மீது கடன் இருக்கலாம், அல்லது சொந்தமாக ஏதேனும் கடன் வாங்கியிருக்கலாம், அல்லது கைமாற்றாக வாங்கியிருக்கலாம், அல்லது வட்டிக்கு வாங்கியிருக்கலாம். இதுபோன்று கடன் பட்டிருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள் அந்த கடன் முழுவதும் தீர்ந்துவிடும். எவ்வாறு என்று கேட்காதீர்கள். அதுதான் சனி பகவான் வக்ரம் செய்ய அடைகின்ற பலன்களின் வரிசையில் வருகின்ற பலன்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக எத்தனை லட்சங்கள் தங்களுக்கு கடன்கள் இருந்தாலும் வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதிக்குள் அனைத்து கடன்களும் அடைந்துவிடும். தங்களுக்கோ தங்கள் பிறந்த குடும்பத்திற்கோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், வில்லங்கம் இருந்தால் அதுவும் தீர்ந்துவிடும். ஒருவேளை ஆண்மகனாக இருந்தானால் தங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய பாகப்பிரிவினை, பாகவஸ்துக்கள் நடக்கவில்லை, தன்னுடைய பூர்வீக சொத்துக்கள் தங்களுக்கு வந்து சேரவில்லை,
அல்லது தன்னை ஏமாற்றி ஏதாவது பணம் வாங்கியிருந்தால் அவையெல்லாம் திரும்ப தங்கள் கைக்கு வந்து சேர்ந்துவிடும். ஒருவேளை பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 2 பேரோ 3 பேரோ, குறைந்தது 2 பேர், அதிகபட்சம் 4-5 பேர் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருப்பவர்கள் இந்த நவம்பர் 15ஆம் தேதிக்குள் தங்களை தவிர அனைத்து நபர்களும் குறைந்தது ஒரு நபர், அதிகபட்சம் 2-3 நபர் இருந்தால் கூட விலகி விடுவார்கள். தாங்கள் தனி முதலாளி ஆகிவிடுவீர்கள் அந்த நிறுவனத்திற்கு. இவ்வாறாக மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது. அரசாங்க வேலையில் இருப்பவரோ தனியார் துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கோ முன்னேற்றம் இருக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இவையெல்லாம் நடக்கப் போகிறது நவம்பர் 15ஆம் தேதிக்குள். பெற்ற பிள்ளைகளுக்கு நன்றாக படித்து வெளிநாட்டில் படித்து சரியாக வேலை கிடைக்கவில்லை என்று தங்களுடைய பிள்ளைகள் இருந்தார்களானால் கண்டிப்பாக இந்த நவம்பர் 15ஆம் தேதிக்குள் அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து நல்லபடி அமர்ந்து விடுவார்கள். இது நிச்சயம். இவ்வாறாக தங்களை பொறுத்தவரையில் சனி பகவான் என்னதான் ஆகாத ஆதிபத்தியத்தை பெற்றிருந்தாலும் இந்த வக்ரகதி அடைவதால் தங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைந்த ஜாதகர்களுக்கு 100% இந்த சனி வக்ர பலன்கள் 100% பொருந்தி நன்மையான பலன்களே நடக்கும். இதை தவிர மற்றொரு பிரிவினர் இருக்கிறீர்கள். தங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதி அடையவில்லை என்றால் நான் சொல்லியிருக்கின்ற அத்தனை சுப பலன்களும் கண்டிப்பாக தலைகீழாக மாறிவிடும். கவனத்துடன் செயல்படுங்கள் கன்னிராசிக்காரர்கள். இவ்வாறாக புரிந்து கொள்ளுங்கள். 2 வகையாக புரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். சனி பகவான் தங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ரம் அடைந்திருந்தால் நான் சொல்லியிருக்கின்ற சுப பலன்கள் பொருந்தும். வக்ரம் அடையவில்லை என்றால் இந்த சுப பலன்கள் பொருந்தாது. எனவே கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே தங்களுடைய குல தெய்வத்தை மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ கண்டிப்பாக வழிபாடு செய்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த 4.5 மாதங்கள் சனி வக்ரகதி அடைகின்ற பலன்களை முறியடித்து அனைத்து பலன்களும் நன்மையே நடக்கட்டும் என்று நான் அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். உபயோகித்து கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.